ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். குருடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மத்தேயு 23:26. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். போஜன பாத்திரமானது வெளிப்புறத்தில் சுத்தமா இருப்பதை விட உள்புறம் சுத்தமா இருப்பது மிகவும் அவசியம். அநேகர் வெளிப்புறத்தை மாத்திரம் சுத்தப்படுத்தி கொண்டு கவர்ச்சியாக தோற்றமளிக்கிறார்கள். கர்த்தரோ உட்புறத்தையே பார்க்கிறார். உள்ளான பரிசுத்தத்தையே எதிர்பார்க்கிறவர். மாய்மாலக்காரரை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று இயேசு அழைத்தார். உள்ளே அருவருப்பு, எலும்பு, துர்நாற்றம் ஆகியவற்றை மூடி வைத்துவிட்டு வெளிப்புறத்தை மட்டும் வெண்மையாக்கி பளிங்கு கற்கள் பதித்து தூய்மையான தோற்றமாக்கி விடுகிறார்கள். அப்படித்தான் பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதபாரகர்களும் மனுஷர் பார்வையிலே தங்களை பக்திமான்களைப் போல காண்பித்து நடித்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தரோ அவர்களுடைய முகத்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள் என ஒரு பகுதியும் செயல்முறை என மற்றொரு பகுதியும் உண்டு. எண்ணங்களில் பரிசுத்தம் இருக்குமானால் செயல்களிலும் பரிசுத்தம் விளங்கும். ஒரு மரத்தின் வேர்கள் பரிசுத்தமாய் இருந்தால் அதன் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். பரிசுத்தத்தை பொறுத்த மட்டில் உள்ளான பரிசுத்தத்துக்கு நாம் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உள்ளும் புறமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய குறிக்கோள். வெளித்தோற்றத்திலும் கர்த்தருடைய சாயலை நாம் பிரதிபலிக்க வேண்டும். வெளிப்புற தோற்றமும் மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்காதபடி நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை பார்க்க விரும்புகிறார். அது தூய்மையாக இருக்கிறதா? கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் உங்களில் காணப்படுகிறதா? சரி செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாய் இருப்பதாக. ஆண்டவரே, துன்மார்க்கனுடைய அக்கிரமம் அவன் மேல்தான் இருக்கும், நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் தங்கள் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி உங்க கட்டளைகளை கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியை செய்பவர்களாக வாழ உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். சாகிறவனுடைய சாவை விரும்பாத கர்த்தாவே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் மனம் திரும்பவும் அவர்களுடைய எல்லா மீறுதல்களை விட்டு திரும்பவும் அனுகிரகம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் புது இருதயத்தையும் புது ஆவியையும் தந்தல்ல விண்ணப்பிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தினரையும் அவர்தம் பிள்ளைகளையும் அவர்கள் கையிட்டு செய்யும் வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மறைவிடமும் கிடவுமாயிருந்து வழிநடத்திட ஜெபிக்கிறோம். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற கர்த்ததாமே, மதுபானம், புகைப்பழக்கம், போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டுள்ள சிறியோர், வாலிபர், பெண்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் கர்த்ததாமே பாவ உணர்வை தந்து அவர்களை விடுதலையாக்கவும் அந்த குடும்பங்களை அழிவுக்கு தப்புவித்து ரட்சித்து மீட்டுக் கொள்ளவும் ஜெபிக்கிறோம். சமாதான பிரபுவாகிய கர்த்ததாமே, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நன்மைகளை தந்தள்ளி சமாதானத்தை நதியை போல் பாயச் செய்தல்ல வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களிலே சடுதியாக ஏற்பட்ட செலவினங்களினாலும் தொழில்கள் வியாபாரத்தில் அடைந்த இழப்புகளின் நிமித்தம் பலவித கடன் பிரச்சனைகளுக்குள்ளாகி மனவேதனையில் உள்ள குடும்பங்களுக்கு கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான திராணியை தந்தளவும் இனி கடன் வாங்காதிருக்கும் ஆசீர்வாதமான நிலையில் அவர்களை உயர்த்தவும் என்றாடுகிறோம். கர்த்தாவே, இந்த ஆண்டிலே உலகின் அனைத்து நாடுகளிலும் கடந்த ஆண்டில் நடந்தது போன்ற கோர விபத்துக்கள், இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட பேரழிவுகள் இனியும் தொடராதபடியும் யுத்தங்கள் நிறுத்தும்படியும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல வியாதிகளினாலும் உடல் பலவீனங்களினாலும் சிகிச்சையில் இருக்கும் அனைவருக்கும் நல்ல சிகிச்சைகள் கிடைக்கவும், ஆண்டவரே, உங்க தழும்புகளால் அவர்கள் குணப்படவும் ஆரோக்கியம் சுகத்தோடு வாழவும், இந்த நாட்களில் இளவயது உள்ளவர்களுக்கு இதய நோய் கண்டு மரணங்கள் நேரிடுவது தடுக்கப்படவும் மருத்துவத்துறையில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் கிரியை செய்கிற மாம்ச இச்சை, விபச்சாரம், வேசித்தனத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் துரத்தப்படவும், ஆண்கள் இப்பாவ பிடியிலிருந்து விடுவிக்கப்படவும், மனைவியை நேசித்து அன்புடன் வாழவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் ஜெபிக்கிறோம். மிஷினரிகள், ஊழியர்கள் நலன் காக்கப்படவும், ஆதிவாசி மக்கள் மத்தியில் சுவிசேஷம் செல்லும்படியான வாசல் திறக்கப்படவும், மதமாற்ற தடை சட்டத்தினால் ஊழியங்களுக்கும் உள்ள அச்சுறுத்தல், உபத்திரவங்கள், பொய் வழக்குகளுக்கும் முடிவுண்டாகவும் தேவரீர் கிரியை செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்திய தேசம் ரட்சிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், தேசத்தின் ஆளுமை பொறுப்பில் உள்ள ஜனாதிபதி, பிரதமர், தேசத்தின் பொருளாதாரத்தை நிர்வகிக்கும் முக்கிய பொறுப்பில் உள்ள மந்திரிகள், அதிகாரிகள், இராணுவத்தினர், எல்லை பாதுகாப்பு படையினர், இதுபோன்ற முக்கிய துறைகளில் உள்ள
ஒவ்வொருவரும் மன உளைச்சலின்றி உண்மையாய் நேர்மையாய் நீதியாய் செயல்படவும் தேவன் வழி நடத்திட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.